இல்ல. திடீர்னு இல்ல. ஆக்சுவலா அதான் நான் முன்னாடியே எல்லாம் சொன்ன மாரி, இந்த துறையோட ஸ்டார்ட்டிங் டூ பாட்டம் வரைக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்பதான் இந்த துறைய எந்த இடத்துல இருந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதுக்காக இந்த டிப்போவில் போனோம். ஒரு நேற்று முந்தான டிப்போ போனோம். இன்னைக்கு இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் வரணும். இங்கே என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, இந்த ப்ராசஸ் எப்படி வருது, இது சரியாக வருதா, இங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் முறையாக பராமரிக்கிறாங்களா, அவங்களுக்கான உணவுலேருந்து அவங்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள்லேருந்து எப்படி இருக்குது, அதே மாதிரி இங்கே வேறு ஏதாவது முறைகேடுகள் நடக்குதா, இங்கே இருக்க லிக்கர் வேறு ஏதாவது வழியில் வெளியே போகுதா, ஸோ இதெல்லாமே பரிசோதனை பண்ணுறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வந்திருக்கு. இப்போ தொடர்ந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்றது நீங்கள் பாட்டில் கொள்முதலுக்கு 10 ரூபான்றது ஓகே. அதர்வைஸ் இந்த பாட்டில் சேல்ஸுக்கு எக்ஸ்ட்ரா எம்ஆர்பி மேலே 10 ரூபா வருது, தொடர்கதையாகவே இருக்குது. என்ன சொல்லுங்க, இது எங்கெங்கெல்லாம் தெரிய வருதோ அங்கங்கெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து, ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வருஷமா பழகின ஒரு விஷயம். அதனால அவங்களால திடீர்னு அதை ஏற்றுக்க முடியல. ஆனாலும் இது ரொம்ப கடுமையான குற்றம். கடுமையாக இதை அரசு எதிர்க்குது. இது எந்த ஒரு கன்சியூமரோட பணத்தையும் யாருமே தனிநபர்கள் யாரு கைக்கும் போகக்கூடாதுங்கிற நோக்கத்துல தான் இவ்வளோ இந்த மாறுபாடுகள் எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வந்தோம். அதன்படி நானும் சமூக வலைதளங்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த கடையில் பாருங்க இப்படின்னு ஒரு வீடியோ வரும், அங்கே பாருங்க ஒரு வீடியோன்னு வரும். நீங்க எந்தெந்த கடைகள்லாம் இந்த சமூக வலைதளங்கள்ல பார்த்துருக்கீங்களோ அந்த கடைக்கெல்லாம் அடுத்த நாள் போய் பாருங்க. உங்கள்கிட்ட யார் அந்த விற்பனையாளர்கள் அப்படி நடந்துக்கிட்டாங்களோ அவங்க நிச்சயம் அந்த பணியில இருக்க மாட்டாங்க. இப்போ தொடர்ந்து முதல்வருக்கு இந்த டாஸ்மாகால நிறைய நெருக்கடி வரதாக தனியார் மயமாக்கத்துக்கு ஆலோசனை நடைபெற்றதா சொல்றாங்க. தகவல் வருது. தகவல் சொல்றது யாருன்னு தெரிஞ்சீங்கன்னா நானும் கேட்டுக்குவேன். அப்படி இல்லை வாய்ப்பு இல்லை. அதாவது இப்பதான் நான் 2 இயர்லி இப்போ முதல்ல இதெல்லாம் ஸ்டடி பண்றோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இது தனியார் மயம் ஆக்கினா எப்படி இருக்கும், ஏன் தனியார் மயம் ஆக்காம இருந்தாங்க, இதெல்லாம் இப்பதான் நாங்கள் ஸ்டடி பண்றோம். பட் ஆனா அரசுக்கும் மக்களுக்கும் எது நல்லதோ அதை மட்டும்தான் பண்ணுவோம். வியாபார நோக்கத்துல இந்த துறையை தமிழக அரசு பார்க்காது. அது குறிப்பா நம்மளோட மாண்புமிகு சிஎம் இந்த துறையை வியாபாரம், இந்த துறையில சம்பாரிச்சு நம்ம அரசு நடத்துங்கிற 1% கூட அவருக்கு எண்ணம் கிடையாது. அந்த எண்ணம் இல்லாதனாலதான் இவ்வளவு கடைகளை க்ளோஸ் பண்றதுக்கும் அவர் ஒத்துக்கிட்டார். அப்புறம் இன்னொன்னு, அந்த 717 கடை க்ளோஸ் ஆயிடுச்சா, எங்க லிஸ்ட் நிறைய பேர் கேட்குறாங்க. இது நிறைய அந்த எதிர்கட்சிகள் இதுக்குள்ள அப்படியே ஒரு ப்ளே பண்ணி பாக்குறாங்க. அந்த 717 கடைக்கான அந்த கடை எண்களோட சமூக வலைதளங்கள்ல எப்பவோ வந்துருச்சு. அது பல மீடியாக்கள்லையும் வந்துருச்சு. ஸோ அப்படி யாருக்கா சந்தேகம் இருந்தால் அதை நீங்க போய் பார்த்துக்கலாம். சார், போதிய டைம் இல்லாம நிறைய பேர் கீழே உட்காந்துருக்காங்க. இல்ல 200 பேருக்கு ஒரு நேரத்துல சாப்பிட்றதுக்கு அளவுடு பேட்சா அவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்ததுல ஒரு 15-20 பேர் கீழே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை பசியில கூட வந்திருக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். என்ன இப்போ மூடிட்டோம்லண்ணா. ஆனா நம்மளோட நோக்கம் என்னன்னா, மக்களுக்கு இடையூறாக இருக்க கடைகள் எல்லாத்து மேலேயும் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கணும். ஸோ அதன் கட்டமாக நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். 717 கடைகள் இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அந்த 717 கடைகளில் இது ஒரு அரசு இல்லை, இது ஈஸியாக டக்குன்னு ஒரே 4000 கடையும் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதை யோசிச்சு பாருங்க. இப்போ 717 கடையை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அதோட பெரிய ரெவன்யூ, அந்த ரெவன்யூவை வேற ஏதாவது துறைகள்ல இருந்து கொண்டு வரக்க முயற்சி நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் 2-3 நாள் ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு வரும். ஸோ அப்படி அந்த ரெவன்யூ வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா படிப்படியாக எல்லா கடைகளையும் மூடுறதுக்கான வழிகள் இருக்கும். அதே நேரத்தில் இல்லை இனியும் இந்த கடைகள் எங்களுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த கடையை எங்கே இடமாற்றலாம், அந்த பகுதியில இருந்து இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போலாங்கிறதையும் அரசு பரிசீலனையில இருக்கு. கல்வி இறக்குமதிக்கு அனுமதிக்கலாம் தமிழக அரசு அப்படின்னு சொல்லி அது மாண்புமிகு சிஎம்மோட முடிவு. அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் தெரியும். அரசு டாஸ்மாக் கடைகள் பொதுமக்களுக்கு இடையூறா இருக்குன்னு சொல்லிட்டு மூடனாலும் மணமகள் மன்றங்கள் தரங்க. அது எப்படி சார்? இந்த மணமகள் மன்றங்களையும் வரைமுறைப்படுத்திருக்கு. அதான் இப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் இங்க இருக்க நடைமுறை சிக்கல்களை தீர்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு துறையை கையில் எடுத்திருக்கோம். இப்போ நான் டாஸ்மாக ஒருங்கிணைக்கிறதும், அங்கே வரக்கூடிய அந்த மதுபானங்கள் சரியா வருதாங்கிறதும், அங்கிருந்து வெளியே கள்ளச்சந்தையில் போகாமல் இருக்கிறதாங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது போகிறது FL2 தான். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க, FL2 நல்லா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும்.